இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை விசுவாசத்தின் பரீட்சை. யாக்கோபு 1:3 சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நாங்கள் விசுவாசத்தோட தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் எங்களை விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை அனுமதிக்கப்படுது. அந்த பரீட்சை எங்களுக்கு பொறுமையை உண்டாக்குமா. நாங்கள் பொதுவாக டெஸ்ட்டை விரும்புகிறதில்லை. ஆனால் அந்த விசுவாசத்தில் எங்களுக்கு அனுமதிக்கிற பரீட்சை எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்றதால் அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்னு இந்த வசனம் சொல்லுது. வேதத்தில் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுறது யோபு. ஆனால் யோபுவோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் தேவன் அவருக்கு விசுவாசத்தின் பரீட்சையை அனுமதிக்கிறார். அதாவது சாத்தானின் மூலமாக யோபுவுக்கு பரீட்சைகள் அனுமதிக்கப்படுது. ஆனால் கடைசி வரைக்கும் யோபு அவரோட எந்த வகையிலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் தேவனுக்கென்று உறுதியாக வைராக்கியமாக நிற்கிறார். அவரோட மனைவி கூட தேவனை தூசித்து உம்முடைய உயிரை விடும் என்று சொல்லும்போது கூட அவர் அப்படி செய்யாமல், அதாவது அவருடைய வாயினால் கூட எந்த விதமான பாவமும் செய்யாமல் அவர் தேவனுக்கென்றே கடைசி வரைக்கும் வைராக்கியமாக நிற்கிறார். யோபுவோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த விசுவாச பயணத்தின் பரீட்சையில் அவர் மிகுந்த பொறுமை உடையவராக இருந்தார். அப்படி அவர் பொறுமை உடையவராக இருந்தபடியாக அவர் இழந்தது எல்லாத்தையுமே தேவன் அவருக்கு இரட்டிப்பான நன்மையாக திருப்பி கொடுக்கிறார். அதே போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அநேக சோதனைகள், அநேக பரீட்சைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும். எல்லா பரீட்சையுமே எங்களுக்கு நல்லது என்று எண்ணி அந்த பரீட்சையில் நாங்கள் பொறுமையாக இருக்கிறவர்களாக காணப்படணும். எந்த வகையிலையுமே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, அந்த பொறுமையை விட்டு நாங்கள் மீறாதபடிக்கு பொறுமை உடையவர்களாக இருந்து அந்த பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாய் காணப்படணும். தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்குத்தான். அதே போல் விசுவாசத்தில் வர பரீட்சைகள்லையுமே நாங்கள் மிகுந்த பொறுமையாக இருந்து அந்த பரீட்சையை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல் மிகவும் சந்தோஷமாக எண்ணுவோம். வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று கண்ட பின்னர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார். நாங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில் பொறுமையாக இருந்து தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். Have a happiest day.